தொடர்ச்சியாக அரசியல்ல நாகரிகமற்ற சில பதிவுகளை பதிவு செய்வதும் ஒரு அரசியல் கட்சியை பார்த்தீங்கன்னா வீழ்த்துவதற்காக அவர்களை பற்றிய பொய்யான தகவலை பரப்பி அவர்களுக்கு எதிராக உள்ள கட்சியிடம் பார்த்தீங்கன்னா பெட்டியை வாங்கி தன்னுடைய பார்த்தீங்கன்னா இருப்பை பெருக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பதிவு பண்றாப்ல. இவர் பெண் போலீசாரை பற்றிய இவருடைய கேவலமான பதிவானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் மத்தியிலையும் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்காக பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கைது செய்யப்பட்ட நபரை இவர் ஒரே வேன்ல ஒட்டுமொத்த பெண் போலீஸ் உள்ள போட்டு இவனை காலாலையும் வாயிலையும் குத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போனாங்க. அரசு பணியில் டேட்டாவை திருடிய களவாணி, டேட்டா களவாணியாக இருந்த இந்த நபரை பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணப்பட்டது. அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய ஓனரான திமுகவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஆகிக்கலாம், இங்கெல்லாம் லாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் பதிவு பண்ணியிருக்கான். புரோக்கர் சங்கர், கஞ்சா சங்கர், போதை சங்கர், சிகரெட் சங்கர், பொம்பளை பொறுக்கி சங்கர், எய்ட் சங்கர்னு சொல்லி அந்த மாதிரி அழைக்கப்படுகின்ற அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சவுக்கு சங்கர், சவுக்கு தோப்பு சங்கர் அப்படின்ட்டு ஒரு ஆள் திரியிறான். அதாவது தன்னை பார்த்தீங்கன்னா பெரிய அறிவுஜீவியாகவும் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடகவியாளர் மாதிரியும் தான் பெரிய மூத்த பத்திரிகையாளர் மாதிரியும் எண்ணிக்கொண்டு பல பேர்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக வசியம் செய்து அவர்களை மிரட்டி சம்பாதித்து அந்த பணத்தில் கொளுத்து போன இந்த சவுக்கு சங்கர் என்கின்ற அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ச்சியாக அரசியலில் நாகரிகமற்ற சில பதிவுகளை பதிவு செய்வதும் ஒரு அரசியல் கட்சியை பார்த்தீங்கன்னா வீழ்த்துவதற்காக அவர்களை பற்றிய பொய்யான தகவலை பரப்பி அவர்களுக்கு எதிராக உள்ள கட்சியிடம் பார்த்தீங்கன்னா பெட்டியை வாங்கி தன்னுடைய பார்த்தீங்கன்னா இருப்பை பெருக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பதிவு பண்றாப்ல. இவர் பெண் போலீசாரை பற்றிய இவருடைய கேவலமான பதிவானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள் மத்தியிலையும் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்காக பார்த்தீங்கன்னா அன்றைக்கு கைது செய்யப்பட்ட நபரை இவர் ஒரே வேன்ல ஒட்டுமொத்த பெண் போலீஸ் உள்ள போட்டு இவனை காலாலையும் வாயிலையும் குத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போனாங்க. உள்ள போய் வச்சு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வலிக்கி விழுந்து கையும் பார்த்தீங்கன்னா உடைபட்டது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிக 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 இழிவான பிறவியான இந்த சவுக்கு சங்கர் அதை பற்றிலாம் கவலைப்படாது. ஏன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை, ஈனம், ரோசம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஆள். தன்னுடைய மனைவியை ஒழுங்காத வாழாத வாழ், அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வாழ தெரியாத ஒரு நபர். அதே மாதிரி அரசு பணியில் டேட்டாவை திருடிய களவாணி, டேட்டா களவாணியாக இருந்த இந்த நபரை பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணப்பட்ட டிஸ்மிஸ் செய்யப்பட்ட இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பர்சனல் வாழ்க்கையும் சரி ஒரு ப்ரொஃபஷனலையும் சரி எல்லாத்துலேயுமே திருட்டுத்தனம் ஐயோக்கியத்தை பண்ணி வந்த இந்த நபரை இன்னைக்கு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகளும் சரி சில ஊடகங்களும் சரி அச்சு ஊடகங்களும் சரி இவனை பெரிய பத்திரிகையாளர் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க. இப்போ அந்த ஆளோட சேனல் என்ன பண்ணுதுன்னா முடக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பேசி அதை காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா வெளியிட சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகளை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசுறது, தமிழ் சாதிகளை பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசுறது, வன்னியரை தரக்குறவா பேசுறது, தேவர் சமுதாயத்தை தரக்குறவா பேசுறது, கவுண்டர் சமுதாயத்தை தரக்குறவா பேசுன்னு சொல்லி இவன் பேசாத சாதியே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசுறாள் தான் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் நேற்று என்ன காணொலி பதிவு பண்ணியிருக்காருன்னா நேற்று எக்ஸ்தலத்தை பதிவு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டது முழுசா சொன்னோம்னா நல்லா இருக்காது. அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய ஓனரான திமுகவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஆகிக்கலாம், இங்கெல்லாம் லாய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நாகரிகமற்ற ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் பதிவு பண்ணியிருக்கான். அதாவது இந்த சவுக்கு சங்கருடைய ஒட்டுமொத்த இந்த கடந்த ஒரு 6-7 வருடங்கள் உண்டான அவனோட பதிவை எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல பார்த்தோன்னா தூக்கி பேசுவான், ஒரு இடத்துல அதே நபர் கீழே போட்டு பேசுவான், திருப்பி கீழே போட்ட நபரை திருப்பி பார்த்தோன்னா தூக்கி பேசுவான், திருப்பி கீழே போட்டு பேசுவான். ஒவ்வொரு வாட்டியும் கீழே போடுறப்பெல்லாம் பார்த்தோன்னா பணத்தை வாங்கிக்கிறது, யாரை பற்றி தவறாக பேசுனானோ அவங்களோட எதிராக இருக்கவங்கள்ட்ட போயிட்டு பார்த்தோன்னா பணத்தை வாங்கிக்கிறது, அப்புறம் கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா பூசி முழுவதற்கு இன்னொரு பதிவை பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும், ஒரு ஆளா என்ன ஸ்டாலினோட பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா யார் இருந்தாலும் சேலத்தை என்ன பண்ணார் தெரியுமா,
மாலதி சொல்லு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சித்தது ஆளு. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர்த்தி பேசினாள். அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆளுமை மிக்கவருங்க அப்படின்னு சொல்லி பேசினாள். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், அவர் ஒரு தத்தி அப்படிலாம் வந்து பேசினாள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்தினாள். அதே மாதிரி சசிகலா அவர்களை வந்து பார்த்தோம் தூற்றிய ஆள். திருப்பி சசிகலா அவர்களை வந்து பார்த்தோம் உயர்த்தி பேசின ஆள். அவர் யார் தெரியுமா, ஏடிஎம்கேவோட வந்து பார்த்தா ஹெட் மாஸ்டர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி திருப்பி பேசினாள். அப்புறம் ராமதாஸ் அவர்களை வந்து கீழ்த்தரமாக பேசுறது, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் வந்து தூக்கி வச்சு பேசுறது, அப்புறம் அன்புமணி ராமதாஸை கீழே போட்டு பேசுறது, ராமதாஸ் அவர்களை வந்து உயர்த்தி பேசுறது. இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா, ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொறுக்கியை, ஒரு பெண் பொறுக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளராகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் மற்றவர்கள் நினைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போத சங்கருடைய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது. நல்லா மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைத்ததாக வந்து அதிகமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்திலே பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஏன் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சவுக்கு சங்கர் வந்து ரிவல் கூட பண்ணல. எனக்கு எப்படி எய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெட்டிஷன் கூட கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் புறத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சிக்கிறது. காவல்துறையில் பணிபுரிய வந்து பெண்களை புறத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது. அந்த மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க சங்கம் தான் சொல்லணும். அது அந்த அளவுக்கு பேசுற நபர் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காப்புல. அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்கள் முன்னாள் பாஜக தலைவராக இருக்கிறப்ப நமக்கு கட்சி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் முரண்பட்டாலும் அண்ணாமலை அவர்கள் பாஜகனுடைய தலைவராக இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் பாஜகனுடைய வளர்ச்சியானது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% அதிகரித்தது தான். இளைஞர் பட்டாலும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 35 below 22 above இந்த ஏஜில் இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பின்னால் அணியணியாக சாரையாக சென்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். அது திமுகவுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ விடுங்க, லாஸ்ட்டாக ஒரு 3 மாதம் எத்தனை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாஜக தலைவரை பற்றி அதிகமாக பேசியிருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா KN நேருலேருந்து, துரைமுருகன்லேருந்து, RS பாரதியிலேருந்து, கணேசன்லேருந்து எல்லாருமே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட கவுண்டர் அட்டாக் தாங்க முடியாமல் இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கே தொடுத்தாப்புல திமுகவுக்கு எதிராக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோ இல்லை பாஜகவோ வந்து போட்டுட்டு இருக்குன்றதை வந்து சவுக்கு சங்கர் விளக்க முடியுமா? எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆனாருன்னு சொல்லி வந்து ஏதாவது எடுத்துரைக்க முடியுமா? மழை நின்றாலும் தூவானம் நிற்காது என்றது போல இந்த அவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கேஸுகள் தான் இப்போ வரைக்கும் டிஆர் பாலுவை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி விரட்டி கொண்டே போய்கிட்டு இருக்கு. நேருவை வந்து விரட்டி கொண்டே போய்கிட்டு இருக்கு. திமுக முக்கியமான ஆட்கள் மீதான வந்து விரட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொலைலாம் நடந்திருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் 10 பேர் அடிச்சுக்காருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து அறிக்கை விட்டதும் பேட்டி கொடுத்ததும் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸாக போயிருக்கலாமே, அவர் எப்படியோ வந்து பார்த்தா வளைஞ்சு போயிருக்கலாமே. அவருக்கு உண்டான அரசியல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 வருஷம் அரசியல் இருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலிங் அத்தாரிட்டி வந்து வராமல் இருக்க போகிற கிடையாது. அவருடைய கட்சி வேணால் வந்து இன்றைக்கி அவர் வந்து தலைவராக இல்லாமல் வேற ஒருத்தர் தலைவராக போட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது நிச்சயமாக ஒரு நாள் வரத்தான் போகுது. ஒரு ஆதாரத்தோடு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர், ஒரு முன்னாள் IPS, தன்னுடைய IPS வந்து பதவியை திறந்து விட்டு, தன்னுடைய அதிகாரம் உள்ள அந்த பதவியை திறந்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த நபர், ஒரு தமிழர், அவரை வந்து இப்படி இழிவுபடுத்தி பேசுவதை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க முடியாது. நீ நாகரிகமாக வந்து பதிவு பண்ணு, அவர் இந்த இடத்துல இதை பண்ணியிருக்காரு, இவ்வளோ காசு வாங்கியிருக்காரு, இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு, இதை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதை வந்து பார்த்தா கருத்தில் ரீதியாக வந்து அவரே மோத போகிறாரு, இல்லை அவர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலளிக்க போகுது. அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போகிற போக்கில் இந்த மாதிரி பேசிட்டு போகிறதும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NDA கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறதும். அப்போ என்ன சொல்ல வர்ற, அண்ணாமலை அவர்கள் வெளியே போனனால வந்து பிஜேபி வந்து பார்த்தா வளருது, NDA கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இதை மக்கள் எப்படி வந்து உன்னை என்டர்டெயின் பண்ணுவாங்க? ஆக தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 லிட்டர் மோரை குடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட உடம்புக்கு பித்தமும் போதையும் இறங்கும். அதுக்கப்புறம் உட்காந்து பதிவு போடு.